ஓகே, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஆனால் ஒரு சிலருக்கு என்னென்னா மற்ற சப்ஜெக்ட் பிடிச்ச அளவுக்கு மேக்ஸ் யாருக்குமே பிடிக்காது. இப்போ என்னோடய சேனல் பாருங்களே, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி தந்து புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ 6th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் டேர்ம் 1 சாப்டர் 1 நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, நம்பர்ஸ்னாவே உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் மைண்டில் வரும். சரியா? ஆல்ரெடி 5th நிறைய நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துட்டா இப்போ நம்பர் ஸ்டார்டிங் ஆகிறது 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நேச்சுரல் நம்பர்னால் என்ன ஆகும்னா 1லேருந்து 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர் படிச்சிருப்பீங்க. ஹோல் நம்பர் என்னென்னா 0 1 2 3 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர்னால் ஆல்ரெடி நிறைய டீச்சர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் 2 டேபிள் எழுதிக்கோங்கடா, 2 4 6 8 இது தாண்டா ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஈவன் நம்பர்ஸ்னால் அப்படி கிடையாது. அதாவது ஒரு நம்பரை ஈக்குவலாக பிரிக்கக்கூடியது தான் நம்ம வந்து ஈவன் நம்பர்னு சொல்கிறோம். இப்போ 2ன்னு எடுத்துட்டா அதை நம்ம ஈக்குவலாக பிரிக்கலாம். 1 + 1ன்னு ஈக்குவலாக பிரிக்கலாம். 4ன்னு எடுத்துட்டா 2 + 2ன்னு ஈக்குவலாக பிரிக்கலாம். ஸோ ஈக்குவலாக பிரிக்கக்கூடியதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ்னால் எந்த நம்பரை ஈக்குவலாக பிரிக்க முடியாதோ அதுதான் ஆட் நம்பர்ஸ். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி 1 3 5 7 9 ஆல்ரெடி மக்கப் பண்ணியே படிச்சிருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஈவன் நம்பர்னால் ஈக்குவலாக பிரிக்கக்கூடியது, ஆட் நம்பர்னால் ஈக்குவலாக பிரிக்க முடியாது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தா ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி டேபிள்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். 1 to 10 வரைக்கும் ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தால் நீங்கள் டேபிள்ஸ் என்ன பண்ணணும், டெய்லி ஒரு 2 டேபிள்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னா, அதாவது 2 ஃபேக்டர்ஸ் வரக்கூடியது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். என்னென்னா இப்போ 2ன்னு எடுத்துட்டா அது 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும். 2 டேபிளில் வர்றது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது அதுக்கு டெஃபினிஷன் சொல்ல போனால் 1 நம்பர் இட் செல்ஃப் இஸ் கால்ட் ப்ரைம் நம்பர். சரி, இப்போ அடுத்து 3ன்னு எடுத்துகிட்டு அது 1 டேபிளும் 3 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ ஒன்லி 2 ஃபேக்டர் இஸ் கால்ட் ப்ரைம் நம்பர். என்னடா 1 அவங்க எழுதவே இல்லைன்னு நினச்சிருப்பீங்க. 1 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஏன்னா 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் அது ப்ரைம் நம்பர். 1ங்கிறது ஒரே ஒரு நம்பர் தான், அது ப்ரைம் நம்பர் கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைம் நம்பர்னால் 1 இருக்கும், நம்பர் இட் செல்ஃப் 2 இருந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு காம்போசிட் நம்பர்னால் மோர் தென் 2 ஃபேக்டர் இஸ் கால் காம்போசிட் நம்பர். இப்போ 4ன்னு எடுத்துட்டா அது 1 டேபிள் 2 டேபிள் 4 டேபிள் 3 டேபிள்ஸில் வருது. ஸோ 4க்கு வந்து 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர் இஸ் கால் காம்போசிட் நம்பர். அவ்வளோதான். இப்போ நம்பர்ஸ்னால் இந்த நம்பர்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு 5th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, அந்த சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் மறந்துருப்பீங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு ரீகால் பண்ணுறேன். இப்போ நம்பர்ஸில் எல்லாம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சரி, நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே, இப்போ அது நம்பர்ஸில் எல்லோரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஆஃப்டர் நம்பர், பிஃபோர் நம்பர்லாம், இன்பிட்வீன் நம்பர்லாம் படிச்சிருப்பீங்க. என்னோட 6th புதுசாக போனோடனே சக்ஸஸர் ப்ரெடிசிசன் இருக்கே. சக்ஸஸர்னால் என்ன, ப்ரெடிசிசர்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்காக சக்ஸஸர்னால் ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் நம்பர் தான் சக்ஸஸர். ப்ரெடிசிசர்னால் பிஃபோர் நம்பர் தான் நம்ம ப்ரெடிசிசர்னு சொல்வோம். சரியா? இப்போ சக்ஸஸர்னால் நம்ம 5th வந்து ப்ரமோட் ஆகி 6th ஸ்டாண்டர்ட் போகிறோம். அப்போனா ஒரு கிளாஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு கிளாஸ் ப்ரமோட் ஆகி போகிறனால அது சக்ஸஸ் ஆகிட்டு 5thலேருந்து 6th போகிறோம். அப்போனா என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். சக்ஸஸர்னால் என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணனா அது சக்ஸஸர். இது ப்ரெடிசிசர் என்ன பண்ணணும், 1 சப்ராக்ட் பண்ணணும். 1 சப்ராக்ட் பண்ணால் அது ப்ரெடிசிசர். அதாவது சக்ஸஸர்னால் 1 ஆட் பண்ணணும், ப்ரெடிசிசர்னால் 1 மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ சக்ஸஸர் ஆஃப் 10னா 10ஓட என்ன பண்ணணும், 10ஓட 1 ஆட் பண்ணணும். அப்புறம் 10 + 1 எவ்வளவு, 11. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சக்ஸஸர் ஆஃப் 100. இப்போ சக்ஸஸர் என்ன சொல்லியிருக்கேன், 1 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 100 + 1 101. இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? சக்ஸஸர்னால் ஒன்றுமே இல்லை, 1 ஆட் பண்ணிட்டா அவ்வளோதான் சக்ஸஸர். நெக்ஸ்ட்டு ப்ரெடிசிசர்னால் என்ன பண்ணணும்னா 1 மைனஸ் பண்ணணும். ஸோ ப்ரெடிசிசர் ஆஃப் 10னா
10லேருந்து 1 மைனஸ் பண்ண என்ன வரும் 9. ஸோ ப்ரெடிசஸர் ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு ப்ரெடிசஸர் ஆஃப் 100. ப்ரெடிசஸர் ஆஃப் என்னது 1 மைனஸ் பண்ணு. ஸோ 100லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 99. இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சக்ஸஸர்னால் என்ன? ஓகே, இப்போ ப்ரெடிசஸர் சக்ஸஸ்னால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ 1 to 9க்குள்ளே நம்பர்ஸ் இருக்குது. இதில் ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர்னால் 1ன்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் 1 டிஜிட் நம்பர் என்ன? 9. ஓகே, ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர் 1, லார்ஜஸ்ட் 1 டிஜிட் நம்பர் 9. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர்னால் ஆல்ரெடி ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர் 1ன்னு தெரியும். அவங்க 2 டிஜிட் கேட்கறனா என்ன பண்ணணும்? நீங்கள் 0வை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 10 இஸ் த ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர்னால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் 9 2 டைம்ஸ் ரைட் பண்ணிட்டீங்கன்னா அதை லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னால் ஃபஸ்ட் ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர் 1 ரைட் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் 0 ரைட் பண்ணிட்டோம்னா டோட்டலாக 3 டிஜிட் ஆயிடும். ஸோ ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இஸ் 100. நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். லார்ஜஸ்ட் 3 டிஜிட்னா 39 நம்ம எழுதிட்டோம்னா அதை லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 999. நெக்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னால் 1 ரைட் பண்ணிவிட்டு 30 ரைட் பண்ணணும். ஸோ 1000 இஸ் த ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்ன? 49 ஆட் பண்ணணும் 4 டிஜிட்னா. ஸோ 9999 is the largest 4 digit number. Next smallest 5 digit number என்ன? 1 ரைட் பண்ணிவிட்டு next 40 நம்ம ரைட் பண்ணணும். ஸோ 10,000 is the smallest 5 digit number. Next largest 5 digit numberனா 5 digitனா 59 நம்ம ரைட் பண்ணணும். ஸோ 99,999 is the largest 5 digit number. இதே மாதிரியே உங்களுக்கு எக்ஸாமில் ஸ்மாலஸ்ட் நம்பர் மேக் பண்ண சொன்னாலும் லார்ஜஸ்ட் நம்பர் மேக் பண்ண சொன்னாலும் இந்த மெத்தட்லேயே என்ன பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர் ஆகிடுச்சா? ஒன்றுமே இல்லை, இதில் இருக்கிற எல்லாமே 1 டிஜிட் நம்பர் தான். இப்போ ஸ்மாலஸ்ட் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 1, லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 9. இப்படி வச்சு அவங்க 2 டிஜிட்னா நம்ம அப்படி என்ன பண்ணணும்? ஸ்மாலஸ்ட்னா 0 ஆட் பண்ணிகிட்டே போகணும். லார்ஜஸ்ட் கேட்டாங்கன்னா 2 டிஜிட் கேட்டால் 29 ஆட் பண்ணணும். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? சரி, நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து இந்த லெசன் இது வந்து ஆல்ரெடி இது எல்லாமே இங்கே லோயர் கிளாஸில் படித்தது. இனி தான் நம்ம என்ன பண்ணோம்? 6th ஸ்டாண்டர்டுக்கு போக போகிறோம். அதுக்கு முக்கியமாக நம்ம தெரிய வேண்டியது பிளேஸ் வேல்யூ சார்ட். அதுக்கு வந்து உங்களுக்கு நம்பர் நேம்ஸ் தெரியணும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்பர் நேம்ஸ் தெரியும். ஆல்ரெடி இந்த சம்மர் ஹாலிடேஸ் எல்லாமே ஃபுல்லாக மறந்துருப்பீங்க. இப்போ நீ என்னென்ன நம்பர் நேம்ஸ் ரைட் பண்ணியிருக்கணும், இதுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்பெல்லிங் படிச்சிடணும். இது படிச்சிங்கன்னா மட்டும்தான் எந்த லார்ஜஸ்ட் நம்பர் கொடுத்தாலும் ஈஸியாக உங்களுக்கு நம்பர் நேம்ஸ் ரைட் பண்ண முடியும். சரி, ஆல்ரெடி உங்களுக்கு 1 to 20 வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 11, 12, 15க்குலாம் ஸ்பெல்லிங் ராங்காக ரைட் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணணும்? இதெல்லாம் படிக்கணும். 2க்கு ஒரு சிலர் வந்து மாற்றி ரைட் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் 1 to 20க்குள்ள நல்லா கிளியராக படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 21 ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். 20 ரைட் பண்ணிவிட்டு 1ஓட ஸ்பெல்லிங் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 30, 40. இங்கே 40 லிசன் பண்ணுங்கள். எப்போயுமே 4க்கு FOUR போடுவீங்க, ஆனால் 40க்கு U வரக்கூடாது. FORTY தான் 40. 50, 60, 70, 80, 90, 100 இது வரைக்கும் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடணும். 100க்கு நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஈஸியாக என்னென்னா HUND ஹண்ட் படிச்சுட்டு RED ரெட் கலர் தெரியும்ல, அந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா 100 ஸ்பெல்லிங் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இதுதான் முக்கியமானது நம்பர் நேம்ஸ்க்கு. 1000 1000னா THOU நெக்ஸ்ட்டு SAND சாண்ட், சாண்ட் இப்படி பிரித்து படிச்சிங்கன்னா 1000 ஸ்பெல்லிங் ஈஸியாக படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 10,000 லேக் LAKHS லேக்ஸ். நெக்ஸ்ட்டு 10 lakh crore CRORE crores. அது மாதிரி 10 crores. millions MILLIONS MILL millions. நெக்ஸ்ட்டு billions BILLIONS billions.
இது ஃபுல்லாக நம்பர் நேம்ஸ் கிளியராக படிச்சிட்டா நீங்கள் எவ்வளோ லார்ஜஸ்ட் நம்பர் எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் ஈஸியாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாக தப்பே இல்லாமல் என்ன பண்ணிடலாம், கரெக்டாக எழுதிடலாம். சரி, இப்போ ஃபஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு எல்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.